படம் ரொம்ப சூப்பராக இருக்குது சார். இதான் கடைசி படம்ன்றனால நாங்கள் பார்க்க வந்திருக்கோம். ரொம்ப 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 சூப்பராக இருக்குது. விஜய் சார் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. இந்த மாதிரி படம் வந்து நான் இதான் ஃபர்ஸ்ட் பார்ட்டி பார்க்குறேன். ரொம்ப நல்லா இருக்குது சார். இதில் வந்து பசங்களுக்கு அந்த 3 விதம் சொல்லி கொடுக்குறாரு பார்த்தீங்களா, அது ரொம்ப நல்லா இருக்குது. எல்லா ஸ்கூல்லேயும் அதை சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும். ஏன்னா இருக்கவங்க வந்து அதை தப்பு பண்ணாமல் இருக்கிறதுக்காகவாச்சும் இது நடக்கணும் சார். ஆமாம் சார். யார் அது சொன்னாங்க? இப்போ வந்து தைரியமாக சொல்லுங்க சார். இப்போ இருக்கிற ரசிகர்களை வச்சு அவங்களுக்கு அதுக்கான பதில் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே. ஆமாம் சார். கண்டிப்பா சார். இது முன்னாடி வந்திருந்தா இப்போ 8-10 இது தொகுதிக்காக அங்கங்க கேட்டார் பாத்தீங்களா, மொட்டு மொத்தமா அவர் ஜெயிச்சிருப்பாரு. ஒட்டு மொத்தமா 234 தொகுதியிலும் மொத்தமா ஜெயிச்சிருப்பாரு. யாருக்கிட்டையும் நம்ம பிச்சை எடுக்க தேவையில்லாம இருந்திருக்கோம். இப்போ அவங்கவுங்க சொல்றாங்களா பிச்சை எடுத்தாங்க, நாங்க தான் ஆதரவு கொடுத்தோம் அப்படின்றாங்க பாத்தீங்களா. அந்த ஆதரவு இல்லாம நம்ம எல்லாருமே சேர்ந்து அதை ஜெயிச்சு எடுத்திருப்போம். வெளியே போனால் கூட நான் கூட ரொம்ப பயப்படுவேன். இப்போ இந்த அளவுக்கு நானே பேசுறேன்னா ஒரு இதுவாக தான் இருக்கு. அப்படி இருந்த எல்லாத்துக்குமே முன்னாடி வரணும். உமன்ஸ் எம்ஜிஆர் கையிலேருந்து சாட்டை எடுத்து அடிக்கிற மாதிரிலாம் வருது இல்லையா? யாரை வந்து அடிக்கிற மாதிரி ஒரு அது யாருன்னா ஊழல் பண்ணிட்டு போன அரசியல்வாதிங்க அடுத்து வரவங்களும் அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்றனால தலைவர் கையில் அவர் கொடுக்குற மாதிரி ஒரு அது நல்லா இருக்கு. படம் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்திருந்தா 100% வந்து 200 சீட் விஜய் அடிச்சிருப்பாரு. இது 100% உண்மை. எதிர்பார்த்ததை விட பயங்கரமான ஒரு ரீச்சு. மக்கள் வந்து இது வந்து பெரிய அளவில் கொண்டாடுவாங்க. ஸோ பிரம்மாண்டமான வெற்றி. இது மினிமம் குறைஞ்சது ஒரு 1000 கோடியை ரீச் பண்ண இந்த படம். கடைசி படம் லீக்ன்றதை பற்றிலாம் கிடையாது. மக்கள் வந்து விஜய் தான். எலெக்ஷன்லேயும் நாங்கள் தான், கலெக்ஷன்லேயும் நாங்கள் தான். வேற படம் எப்படி எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு? ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ரோ. கிளைமேக்ஸ் செம்மையாக ஹாலிவுட் லெவலுக்கு எடுத்திருக்காங்க. நல்லா இருக்குது. எங்களுக்கான எலெக்ஷனுக்காக படம் எடுத்துருக்காங்க. பட் இப்போ வந்துருக்கு. ஃபஸ்ட்டு வந்து தான் டைட்டில் கார்டு அப்படி போட்டுக்க முடியாது. இப்போ வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. செமையாக இருந்தது. சூப்பராக இருந்தது. இது படம் ஃபஸ்ட்டே ரிலீஸ் ஆகியிருந்தா அண்ணன் தான் ஃபஸ்ட் இருப்பார். யாரோட எதிர்பார்க்காம அவரே சிஎம் ஆகிருப்பார். தேங்க்யூ. என்னங்க உன்ன மாதிரி இருக்குதுங்க. நல்லா இருந்தது. சிஎம் ஆயிட்டார். இந்த படத்தை வச்சு தான் சிஎம் ஆடுது இவன் விஜய் தளபதி. காலமெல்லாம் அவர் தான். எந்த மாற்றம் கிடையாது. அவர் இருக்கிற வரைக்கும் அவர் தான். வேற எந்த மாற்றம் வரவே வராது. சூப்பராக இருக்குண்ணா. படம் நல்லா இருக்குண்ணா. கடைசி சீனு எல்லாருமே கொஞ்சம் எமோஷனலாக வரும். நல்லா இருந்தது. சூப்பராக இருந்தது. சூப்பராக இருந்ததுப்பா. விஜய் செம்மையாக நடிச்சிருக்கிறாருப்பா. உண்மையிலே நாட்டுக்கு தேவையான கருத்து நிறைய சொல்லியிருக்காரு. ரொம்ப பாராட்டலாம். இன்னொரு முறை கூட நாங்கள் பார்ப்போம் வந்து. செம்மையா இருந்ததுண்ணா. சூப்பரா இருக்குங்க. செம்மையா பிளாஸ்ட்னா சூப்பரா இருந்துச்சு. நான் ரொம்ப மிஸ் பண்ண போறோம் தளபதியை. நாங்க தளபதி மிஸ் பண்றதா ரொம்ப கஷ்டமா இருக்கு. முதல்ல செம்ம பிளாஸ்ட் தான். அவர் இப்ப என்ன செய்யறாரு அததான் அன்னைக்கே சொல்லியிருக்காரு. உண்மையில செம்மையா இருக்கு படம். ஆனா மிஸ் பண்றவரை ரொம்ப மிஸ் பண்றாரு. அது ஒண்ணுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்களுக்கு. எல்லாமே நல்ல விஷயம் இருக்கு சார். மெயினா பெண்களுக்கு ரொம்ப நல்ல விஷயமா சொல்லியிருக்காரு. தைரியத்தை கொண்டு செம்மையா இருக்காரு சார். எங்க காலம் வேற இவங்க காலம் வேற தெளிவா சொல்லியிருக்கிறாரு. ஒவ்வொரு வார்த்தையிலையும் எல்லாமே அடங்கி இருக்குது. இந்த தலைமுறைக்கு கரெக்டா பேசிருக்காரு, கரெக்டா செஞ்சிருக்கிறாரு. ரொம்ப இளைய தலைமுறைன்னா அவர் ஒருத்தர் தான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா என்ன ஒண்ணு, திருப்பி திரையில பார்க்க முடியல ஒரு ஃபீலிங்ல தான் நாங்க போறோம். இப்ப இதான் கடைசி படம். அதனால அந்த ஃபீலிங் தான் நாங்க போறோம். கவலையோட போறோம். நேர்ல பாத்துப்போம். நேர்ல இனிமேல் டெய்லி அங்க கோட்டையில போய் பாத்துக்கலாம். Wish you தளபதி and love you so much. மாஸ் ப்ரோ. எல்லாமே பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்க முடியாதுல. அதனால ஒரு ரொம்ப ஃபீலா இருக்கு. நிறைய பேர் வந்து போராட்டத்துக்கு போகாம இப்போ படம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க சொல்றீங்களா? அவங்களுக்குலாம் நீங்க என்ன பேசுறவங்க பேசி தானே இருப்பாங்க. நம்மளால எதுவும் பண்ண முடியாதுண்ணா. அது வேற என்ன படத்துல பிடிச்சது? அதான் சொல்றேனே, எவ்ரி சிங்கிள் சீன் எனக்கு பிடிச்சதுண்ணா. முக்கியமா கேர்ள்ஸ் டினோட் பண்ணி உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அழுவாத கொரோனா அழுக கூடாது நாங்க முடிவு பண்ணிட்டு வந்தோம்னா. அதே மாதிரி அழகா லாஸ்ட் படம் என்ஜாய் பண்ணணும்னு வந்தோம். என்ஜாய் பண்ணிட்டோம். அவ்வளவுதான். இதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாலும் நாங்க சப்போர்ட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ப்ரோ. கிளி கிளியானது ப்ரோ. படம் லாஸ்ட் ஒன் டே ஆச்சுச்சு ப்ரோ.
நிறைய பேர் வந்து படத்துல அந்த அளவுக்கு கேசரியை மிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டுலாம் ப்ரோ சொல்றாங்க. அப்படிலாம் எதுவுமே இல்லை ப்ரோ. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரையும் பிளாஸ்ட் தான். லாஸ்ட் இல்லை பிளாஸ்ட்டு தளபதி தான், அவ்வளோதான் ப்ரோ. அவங்களுக்கு இப்போ ப்ளூ சட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் படம் மொக்கையா விமர்சனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நல்லா இருக்கிற மாதிரி அவர் கடைசியில் சொல்லிட்டாரு. ப்ரோ சொல்கிறவங்க சொல்லியிருந்தா இருப்பாங்க ப்ரோ. என்ன தான் இருந்தாலும் தளபதி தான் ப்ரோ. எங்கள் அண்ணன் படம் தான் சூப்பர், அவ்வளோதான். வேறு எதுவும் சொல்கிறது இல்லை. என்ன சிஎம் ஆகிட்டாரு, பட்டு கொஞ்சம் பார்த்து இதுக்கப்புறம் ஒரு படம் நடித்தா நல்லா, ஒரு படம் கொடுத்தா போதும். 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டியாச்சும் ஒரு படம் நடித்தா நல்லாயிருக்கும். நான் எங்கள் அண்ணன் சூப்பர் படம். அவர்கிட்ட இன்னும் வந்து சிஎம் ஆயிட்டாரு, படம் எதிர்பார்க்குறீங்க இல்லையா? ஆமாம், இன்னும் படம் எந்த மாதிரி வந்தால் நல்லா இருக்கும்? அது அவர் விருப்பம், நம்ம எதுவும் கிடையாது. கதை சூஸ் பண்ணுறது அவருக்கு நல்லபடியாக நல்ல படமாக நடித்து கொடுத்தா போதும். நடித்தாருன்னா போதும், எங்களுக்கு வேறு எதுவுமே வேண்டாம். ஏன்னா கடைசி சீன் பார்க்கும்போது ரொம்ப ஃபீலாக இருக்குது. சிஎம்மா இருக்கிறது முக்கியமா இப்போ நடிகராக இருக்கிறது முக்கியம் பார்க்குறீங்களா? எனக்கு 2மே முக்கியம் தான் பார்ப்பேன் நான். எது உங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியம்? நாட்டுக்கு முக்கியம் சிஎம்மாக இருக்கிறது தான். ஏன்னா நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு ஒன்றா. ஸோ மேபி நெக்ஸ்ட் லெவல் போகலாம். அவர் நிறைய பண்ணுவார் நிச்சயமாக. எங்கள் அண்ணன் 100% பண்ணுவார் மக்களுக்காக. வந்து அவங்க நிறைய பேர் ஆளுங்கட்சிலாம் சொல்றாங்க, எதிர்கட்சிலாம் சொல்றாங்க இல்லையா? ஆமாம், வைக்கிறாங்க, படத்துக்கு போறாரு, கூட்ட இப்போ போராட்டம். ஏன் அவங்களாம் படத்துக்கே போகலையா? அவங்களாம் படத்துக்கு போகவே மாட்டாங்களா? ஏங்க எல்லாரும் மனுஷன், நார்மல் மனுஷன் தாங்க. அவரும் மனுஷன்தான். சிஎம் ஆகிட்டாருன்றதுனால அவர் படத்துக்கு போகக்கூடாது ரூல்ஸ் போட்டிருக்கீங்களா என்ன? கிடையாது இல்லை. இல்ல அது போராடும் போது வந்து ஏங்க 1000 பேர் 1000 விஷயம் சொல்லாங்க. அவர் ஒரு மனுஷன் தானே. மனுஷனாக இருந்தார், நடித்தார், பெரிய ஆக்டர் ஆனார், மக்கள் அவர் ஆதரிச்சாங்க, சிஎம் ஆனார். அவர் வேலையை அவர் செய்கிறாரு. ஏன் அவருக்குன்னு ஒரு ஃப்ரீடம் நம்ம கொடுக்கலாம்ல? நம்ம மட்டுமே படம் பார்க்கணும், நம்ம நாட்டுமே சுயநலமாக இருக்கிறது ரொம்ப தப்பான விஷயம். அவரும் மனுஷன், அவ்வளோதான். சக மனுஷனாக பாருங்கள், அவர் சக மனுஷனாக இருப்பார். உங்களுக்கு தேவையானதை அவர் செய்ய போகிறார் சிஎம்மாக இருந்து, அவ்வளோதான். தேங்க்யூ. படம் பிடிச்சிருந்தது. எப்பவும் போல தளபதி படம்லாம் பிடிக்கல சொல்ல மாட்டோம். கருத்து வந்து என்ன எடுத்துக்கிட்டீங்க? ஏதாவது உங்களுக்கு யூஸ் ஆகுற மாதிரி? கேர்ள்ஸ் போல்டாக இருக்கணும், அது ஜனநாயகத்தை இது பண்ணணும். அது தளபதி படம்னாலே ஏதாச்சும் ஒரு கருத்து இருக்கும், அதெல்லாம் இல்லை சொல்ல இதுல முடியாது. வந்து மெயினா வந்து சொல்லியிருக்காரு இல்லையா, எதை நம்பணும் எதை நம்ப கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் நீங்க வந்து பின்பற்றீங்களா? அதெல்லாம் பின்பற்ற இன்னொரு வாட்டி வந்து பாத்தீங்களா படம்? இல்ல படம் எடுக்கிற வரைக்குமே வந்து பார்ப்போம். அதெல்லாம் இது கடைசி படம், அதனால என்னால முடிஞ்ச அளவுக்கு அடிக்கடி வந்து பார்ப்பேன். எல்லா சீனுமே சூப்பராக இருந்ததுங்க. நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து பார்க்குறேன் தளபதி படம் தேட்டர்லேயே. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது. இதுக்கப்புறம் எப்போ பார்க்க போகிறோன்னு தெரியல. ஒவ்வொரு சீனுமே பிளாஸ்டாக இருந்தது. அப்படியே அவரை ரசித்து ஹாப்பியாக இருந்ததுங்க பார்க்க ஒவ்வொரு மூமெண்ட்டுமே. அதான் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் தளபதியை. இனிமேல் படம் வரணும் அவரு, அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மாற்றம் கண்டிப்பாக வந்துடுச்சு, இதுக்கப்புறம் பெரிய மாற்றமும் இருக்குங்க. இப்போ வந்து திருப்பி அவர் வந்து ஒரு நடிகரா வரணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல சிஎம்மாவே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல சிஎம்மா கண்டிப்பா இருக்கணுங்க. சிஎம்மாவும் இருக்கணும், நடிகர்தான் ஓகே தான். படம் வரணும், எங்களுக்கு படம் வராதுதான் ஒரு கஷ்டமா இருக்கு மனசு. இந்த படத்துல வந்து என்ன நல்ல விஷயம் சொல்லியிருக்காரு? படம் நல்லா இருக்கா? எப்படி? சூப்பரா இருக்குங்க. உமன்ஸ் எப்பவுமே தைரியமா இருக்கணும், எதுக்காண்டோ பயப்படக்கூடாது அப்படின்ற ஒரு பெரிய மெசேஜ் இருக்கு. நாம ஒரு விஷயம் வெளியே போனா கூட நான் கூட ரொம்ப பயப்படுவேன். இப்போ இந்த அளவுக்கு நானே பேசுறேன்னா ஒரு இதுவாக தான் இருக்கு. அப்படி இருந்தால் எல்லாத்துக்குமே முன்னாடி வரணும் உமன்ஸு அப்படின்ற மாதிரி இருக்குங்க. நல்லா இருந்தது படம், நல்லா இருந்து. லாஸ்ட்டாக அந்த எல்லா படத்தில் வராரு பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப டச்சிங்காக இருந்தது, ஃபீலிங் ஆகிட்டு. அதான் சார், அது லாஸ்ட்டாக எல்லா சீனை காட்டும் போது தான் சார் கொஞ்சம் டச்சிங்காக இருந்தது. விஜய் சார் இனிமேல் டிவி சினிமாவில் பார்க்க முடியாதுல்ல, அந்த ஒரு ஃபீலிங். படி இதுல சோஷியல் அவேர்னஸ் வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்க? சோஷியல் அவேர்னஸ்னால் பார்த்தீங்கன்னா அது சொல்லியிருக்காரு. இந்த மதத்துக்குள்ள ஒரு பிரச்சனை அது நல்லா சொல்லியிருக்காங்க லாஸ்ட் டைம். ரோபோட் அந்த மாதிரிலாம் வருது, அதெல்லாம் கொஞ்சம் இதுவாக தான் சார். அது கொஞ்சம் கிராஃபிக்ஸ் இல்லாமல் நல்லா கொஞ்சம் நேச்சுரலாக பண்ணிடலாம். அது கொஞ்சம் மற்றபடி படம் பரவாயில்ல, சமுதாயத்துக்கு தேவையான படம் தான். அதை வந்து அரசியல் ஆக்கிட்டு இவ்வளோ டிலேவாக பண்ணது ரொம்ப. இப்போ இருக்கிற போராட்டம் நடந்துருக்கு இல்லையா, இந்த போராட்டத்தில் வந்து யார் வந்து நம்ம அரசியலுக்காக போராடுறாங்க, யார் மாணவர்களுக்காக போராடுறாங்க தெரியல. ஸோ அது வந்து இதில் சொல்ல வராங்களா? இதில் வந்து அந்த மாதிரி அது கொஞ்சம் அந்த இது கொஞ்சம் லாஸ்ட் டைமில் சொல்லியிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்தது சார். ஏன்னா ஜாதி மத கலவரம்லாம் அது ஆதி காலத்துலேருந்து அரசியல் தொடங்குதுலேருந்து அது இருந்துட்டு தான் இருக்குது. இப்போ மாணவர்களுக்குன்னு ஒரு பிரச்சனை எழும்பி இருக்குல்ல, அதை வந்து இந்த படத்தில் கொஞ்சம் சொல்லியிருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த படத்தை ஃபஸ்ட்டே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவர் 234 தொகுதியிலையும் வெற்றி பெற்றிருப்பாரு. ஏன் அந்த அந்த ஒரு படத்தை பார்த்து தான் நம்ம வந்து ஒரு ஓட் பண்ணணும் ஏன் அப்படின்னு இல்லை சார், எல்லாமே ரீச் ஆகுது.
சொல்ற கருத்து வந்து இன்னும் போல்டா இருந்திருக்கும். ஆமா ஆமா. மற்றபடி நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் நாள் பார்த்தவங்க படம் கொஞ்சம் ஆவரேஜா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, தெலுங்கு படம் சாயல்ல இருக்கு. இப்போ அது மாதிரி நீங்க சொல்றது உங்களோட கருத்து என்ன? அப்படிலாம் இல்லை, நல்லா இருக்கு, யூஸ்ஃபுல்லா இருக்கு. லேடிஸ்க்கு அதான் பொம்பளை பசங்களை பெற்றவங்களுக்கு வந்து அது யூஸ். லாங்குவேஜும் முக்கியம் இல்லை, சொல்ல வேண்டிய கருத்தை இந்திய மக்களுக்கு சொல்ல வேண்டிய கருத்தை அது எல்லா லாங்குவேஜிலும் சொல்லலாம். சரிங்களா? முக்கியமா வந்து ரொமான்ஸுக்கு தான் இம்பார்ட்டண்டா இதுல சொல்லிருக்காங்க இல்லையா இந்த படத்துக்கு. ஆமா. எஸ். என்ன வச்சிருக்கேன்? விசிலா காட்டாது. எதுக்கு வந்து விசில் எடுத்துருக்க? படம் சூப்பர், விசில் தந்துடுறேண்ணா. விசில் அடிக்கிறது. ஆமா. ஓகே. வாயால விசில் அடிக்க முடியாது. ஆமா, விசில் எடுத்துறேன்டா. ஓகே. வேற படத்துல வந்து உனக்கு என்ன புரிஞ்சது, என்ன பிடிச்சது? லேடிஸுக்கு பாதுகாப்பு தலை. ஓகே. அது டீசெண்டா இது. பாதுகாப்பு யாரால வரணும்? ஃபர்ஸ்ட் நம்மனால தான் தலை. நம்மனால தான் வரும். ஆமா. நம்ம வந்து கரெக்டா இருந்தா தான் லேடிஸ்க்கு பாதுகாப்பு. ஆமா தலை. கரெக்டா. அது வந்து உங்க தலைவரே வந்து சொல்றாரு உங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உங்களை நோக்கி சொல்றாரு இல்லையா, நீங்க அவர் சொல்றதை கேட்பீங்களா இல்ல எப்படி அவர் ஏதோ சொல்றாரு அப்படிலாம் தலை தலை அவர் சொல்றதை நம்ம கேட்போமே, அந்த மாதிரி நம்ம கிடையாது. படம் சிறப்பாக இருந்தது. இப்போ தெரியுது ஏன் இதை எலெக்ஷனுக்கு முன்னாடி விடலன்ட்டு. அப்படி இருந்தார் நான் விஜய் சூப்பராக. தரிசனை பார்த்தோம், எமோஷ்னல் வேணுமா இருக்குது, ஃபைட் வேணுமா இருக்குது. உங்களுக்கு சூப்பரான தாட் வேணும்னா ஃபஸ்ட்டு இந்த படத்தை வந்து பாருங்கள். உண்மையாலுமே ஒரு ஃபீல் குட் மூவி. படம் பார்த்தா நிறைய விஷயம் கற்றுக்கலாம். இதில் வந்து சென்டிமெண்ட் வந்து எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு? சென்டிமெண்ட்டு எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னா, மம்தா பைஜு பேசுகிறப்ப நானே கண் கலங்கிட்டேன். அந்த அப்பா டாப்பிக்லாம் வரப்ப விஜய் அழுவுறதை பார்த்துட்டு கண்ணே கலங்கிடுச்சு. அந்த எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு பொண்ணுக்காக. அரசியலை பற்றி பேசுகிற அளவுக்கு இப்போ எனக்கு வயசு இல்லை, அதனால ஆயிடுச்சு. 40 வயசு ஆயிடுச்சு. அரசியல் ரீதியா எடுத்து அடிக்கிறாரு இல்லையா, யார் அடிக்கிற மாதிரி? நீங்க சூப்பரா கேக்குறீங்க கேள்வி. மாற்றத்தை அடிக்கிறாருன்னு சொல்லலாம். மாற்றம் யார வேணா சொல்லலாம். இப்பதான் அரசியல் வந்துட்டாரு, அரசியலுக்கு வரல, அவரே வந்து சொல்ல மாட்டாரு. இப்ப அவரே வந்து ஓப்பனா பேச ஆரம்பிச்சிட்டாரு. மக்களையும் போன வாட்டி யார் இருந்தாரோ அதை அடிச்சுட்டு இவர் உட்காடுறாருன்னு கிளீனா காட்டுறாங்க. உண்மையா அந்த சீன்லாம் ரொம்ப சூப்பரா இருந்தது. அந்த சாட்டி எடுத்து அடிக்கிற சீன் என் குட்டீஸை கூட நான் அப்படி வளர்க்கலாம். வீட்டில் தங்கச்சி எல்லாருக்கும் இதை சொல்லி தரலானுங்க. உண்மையாக சூப்பராக சொல்லிக்கிட்டு அவங்களுக்கு வந்து தளபதி எல்லாமே நல்லா இருந்தது. சீரியஸாக சூப்பராக இருந்தது. உங்களுக்கு நல்லா இருந்துச்சுண்ணா. மிஸ் பண்ணீங்களா இல்ல எப்படி? இதுக்கு ரொம்பவே மிஸ் பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். எமோஷனலாக. 1 hour படம் போர் அடிக்கலையா? சுத்தமா போர் அடிக்கல, நான் கொஞ்சம் தூங்கிட்டேன்.